இப்போ இதில் இருக்க சரக்கு பாருங்க, இதான் இருக்குதா. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்களா 20,000. 20,000 இருந்ததுன்னா நான் வந்து எங்கே போகலாம் ப்ரோ? ராஜஸ்தானா? 20,000 இருந்தால் நம்ம ராஜஸ்தான் ட்ரிப் போயிடலாம். காட்டுறது அனைத்தும் பார்த்தீங்கன்னா சும்மா இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறக்காக மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம ஊரில் கவர்மெண்ட் நடத்துது, இங்கே ப்ரைவேட் நடத்துகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு மாசாக இருக்குது. சும்மா எல்லோரும் சும்மா பர்ச்சேசிங்லாம் வரல, சும்மா அப்படி விசிட் பண்ண வந்திருக்கோம். விசிட் பண்ண சேஃபான ரூம் இது, நல்லா இருந்துச்சு ப்ரோ. ரூம் எப்படி இருந்து ப்ரோ? இதுக்கு அர்த்தம் என்னது? நல்லா இருந்துச்சா இல்லையா? ஆ ஷோ எப்படி கண்டென்ட்டா இதை வச்சு காட்டுறது அனைத்தும் பார்த்தீங்கன்னா சும்மா இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறக்காக மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம ஊரில் கவர்மெண்ட் நடத்துது, இங்கே ப்ரைவேட் நடத்துகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு மாசாக இருக்குது. சும்மா எல்லோரும் சும்மா பர்ச்சேசிங்லாம் வரல, சும்மா அப்படி விசிட் பண்ண வந்திருக்கோம். விசிட் பண்ண தான் வந்திருக்கோம். ஆமாம், விசிட் பண்ண தான் வந்திருக்கோம். எப்படி எப்படி இருக்குது இங்கே பாருங்க, இங்கே பாருங்க இவ்வளோ அழகாக குட்டியாக இருக்குது பாட்டில். இதெல்லாம் பார்க்கும்போது அழகாக இருக்கா? இங்கே பாருங்க. அதாவது நாங்கள் வந்து உள்ள இருக்கிற சரக்கு நீங்கள் வந்து ரசிக்கலாம். அந்த பாட்டில் யாராவது குடிச்சிட்டு அந்த பாட்டில் உனக்கு கொடுப்பாங்க. அதுதான் ஒரு இங்கே பாருங்க 30 ரூபா தண்ணி பாட்டில் வாங்குறதுல யாராவது குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த பாட்டில் யூஸ் பண்ணிவிடுவோம். என்ன ப்ரோ? என்ன இப்போ 20,000 இங்கே என்ன? இப்போ இதில் இருக்க சரக்கு பாருங்க, இதான் இருக்குதா. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்களா 20,000. 20,000 இருந்ததுன்னா நான் வந்து எங்கே போகலாம் ப்ரோ? ராஜஸ்தானா? 20,000 இருந்தால் நம்ம ராஜஸ்தான் ட்ரிப் போயிடலாம். ஆனால் இங்கே இருக்க பாட்டெலாம் வரும். குடிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா சூப்பர் ப்ரோ. என்னது ப்ரோ ஆல்ரெடி ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளே ஸ்டே சேஃப் ஆகிட்ருக்காங்க பாருங்க கேட். ஸோ எப்படி திரும்பினா நம்மளோட பைக். ஸோ பிங்கி அப்பாச்சி நம்ம பைக்கில் என்னது ஹே கைஸ், குட் மார்னிங். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா டே 5. எங்கே இருக்கோம் அப்படின்னா கூர்க்கில் இருக்கோம். இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம வந்து கோவா கிளம்புறோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆகுது. கூர்க்கோட வியூ பார்க்குறக்காக நம்ம இருக்க ரூமோட இது வந்து ஒரு ஹோம் ஸ்டே. வேறு லெவலில் இருந்துங்க. ரூமும் சரி, இங்கே இருக்க பீப்புள்ஸ் சரி, வேறு லெவல். டியூசல் ஒரு இப்படி ஒரு பீப்புள்ஸ் இருப்பாங்களான்னு ஒரு இதாகிடுச்சு. ஸோ இந்த ஹோம் ஸ்டேயோட அட்ரஸ், காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், போய் பாருங்கள். கூர்க்கு வாரீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு லெவலான ஒரு ஹோம் ஸ்டே இது தான். எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் நீங்களே பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃப்ரீ மைண்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த ரூம், இந்த ஸ்டே, இந்த ஹோம் ஸ்டே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். காமிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா நான் அவங்க சூர்யா. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பயங்கர சில்லாக இருக்குது, பேச முடியல, கைகாலெலாம் அப்படியே இதாகுது. ஸோ போன வீடியோலாம் பார்த்திங்கன்னா 1-2 இடத்துல பார்த்திங்கன்னா ஆளுகாலை பற்றி போட்டுப்பேன். ஸோ டாஸ்மார்க்னா தமிழ்நாட்டில் உள்ளது. ஸோ இங்கே வந்து பார், ஒயின் ஷாப் அந்த வீடியோஸ் போட்டுப்பேன். அது வந்து நான் தப்பான ஒரு விஷயத்தில் போடல. ஸோ இவ்வளோ சம்பவங்கள் இருக்குது. ஆனால் அவ்வளோ சம்பவங்கள் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் தான் எடுத்து பண்ணுதே தவிர கவர்மெண்ட் இல்லை. ஸோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எடுத்து பண்ணுது. ஸோ அது ஒரு சின்ன இது, அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறக்காக தான் நான் பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸ் எடுத்தேன். அந்த வீடியோ ஷூட் பண்ணேன். இப்போ நம்ம வந்து இன்றைக்குள்ள கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே இருந்து பார்த்திங்கன்னா 700-800 கிலோமீட்டராக பார்த்திங்கன்னா கோவா. ஸோ நான்ஸ்டாப்பில் ஒரே ரைடு. ஸோ இங்கே வந்து ரூம் எடுக்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ டேரெக்டாக இங்கேருந்து அப்படி போகிற மாதிரி தான் இருக்குது. கூர்க்கில் இருந்து சில் ரொம்ப கூலிங்காக இருக்குது. வாங்க நான் உங்களுக்கு இடத்த சுற்றி காமிக்கிறேன். நம்ம பிங்கி அப்பாச்சி அட்டியாக இருக்குது. ஸோ டியூக் இருக்குது, 2 டியூக் விட்டாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டாமினிக்கி. ஸோ இங்கே அதோட இந்த பீஸ்ஃபுல்லாக பார்க்கணுன்னா இந்த ஃப்ளவர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீனாக அந்த சைடு ஒன்று இருக்குது.
ஸோ இந்த பூ தான் பார்த்திங்கன்னா அல்டிமேட். நாங்கள் நேற்று நைட்டு வந்து ரூம் கூட பார்க்கல, சும்மா இதை இப்படி பார்த்தோன்னே இது எங்களுக்கு ஓகே சூப்பராக இருந்துச்சு. அப்படி இதை பார்த்தோன்னே ஓகே மைண்ட் அப்படியே இதாகிடுச்சு. சரி இங்கே தான் கண்டிப்பாக ரூம் எடுக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு குட்டி கிணறு. ஸோ ஹோம் டூர் மாதிரி. ஸோ இந்த பூவை தான் நைட்டு ஃபுல்லாக ஏதோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, என்ன பூன்னு தெரில, ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இவங்க தான் இவரோட மவுண்ட் கொடுத்துட்டாரு, அங்கெல்லாம் இருக்காது ப்ரோ. ஒரு சேஃபான ஒரு ரூம் அப்படின்னா இதை சொல்லலாம். நான் வந்து கூர்க்கில் வந்து ஒரு சேஃபான ரூம் இது, நல்லா இருந்துச்சு ப்ரோ. ரூம் எப்படி இருந்து ப்ரோ? இதுக்கு அர்த்தம் என்னது, நல்லா இருந்துச்சா இல்லையா? மேம் 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 திரும்ப முடியாதா? கிளம்புறதே ஒரு பாடாயிரம் போல. ஏய் அங்கே வரும் திரும்ப ஒரு 2 வீக் கழிச்சுனா வரும். ஓகே, வேற ஒரு டீம். ஆ ஆ ஷோ எப்படி கண்டென்ட்டா இதை வச்சு நான் விளாகில் இருக்கேன் ப்ரோ. நெக்ஸ்ட் வீக் வரும், 2 வீக் கழிச்சு.
ஸோ ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கிறக்காக இவ்வளோ நேரம் நிப்பாட்டி விட்ருக்கான். ஃபுட்டு கீழே போயிடும். ஆண்டி நான் போயிட்டு வீடியோ போட்டுட்டு லிங்க் அனுப்புகிறேன். ஓகே, நான் ஷேர் பண்ணுறேன் இந்த கான்டாக்டை. டாமானிக்கான் அவன் மயிறு போகவும் மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான். மேம் நான் போயிட்டு வீடியோலாம் எடுத்து லிங்க் ஷேர் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில். சரிங்களா? ஓகே, பாப்பா பாய். ஓட்டாளா போ ப்ரோ. யார் போலாமா? நேரா போ. ஸோ நம்ம கூர்க்லேருந்து கிளம்பியாச்சுங்க. கிளம்பி அடுத்த பிளேஸான கோவா போகிறோம். ஸோ இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னா, கோவாவுக்கு பார்த்திங்கன்னா இங்கேருந்து 700 சம்திங் கிலோமீட்டர் இருக்குது போகிறக்கு. ஒன் டே ஆயிரங்க, இன்றைக்கி நைட் ஆயிரம் நம்ம போய் சேர்றதுக்கு. எதுக்கு நம்ம நேற்று கோவா போகலாம் அப்படின்னா, நேற்று கோவா போயிருந்தோம்னா இன்னைக்கு காலையிலே வந்திருப்போம், ரிட்டன் வந்திருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூர்க்குன்னு ஒரு இடம் பார்த்துருக்கோம். அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம நேற்று போகல, இந்த கூர்க்கை பார்த்துட்டு போயிடுவோம். ஏன்னா இப்போ கோவாலேருந்துனா ரிட்டன் யாருக்குமே எங்கேயும் போக தோணாது, எல்லாருக்குமே வீட்டுக்கு தான் போக தோணும். எனக்கே போகணும் வீட்டுக்கு தான் போக தோணுன்னு வைங்களேன். அதனால் இது எவ்வளோ பரவாயில்ல. இந்த வைசர் வேறு ஆடிட்டு கிடக்க, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ஸோ செம்மையான ஒரு உண்மையை சொல்கிறேங்க, நான் இது வரைக்கும் நான் ஸ்டே பண்ண ரெசார்ட்டில் இது ஒரு பெஸ்ட்டு ஒரு ஹோம் ஸ்டே. மார்னிங் அவங்களே வந்துட்டாங்க, வந்து காஃபி வேணும் பண்ணாங்க. நாங்கள் வந்து உடனே காஃபினோட காசு வாங்கிடுவாங்க. ஏன்னா மற்ற எல்லா ரூம்லேயும் அப்படி தான், காலையில் காஃபி தந்துடுவாங்க, பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு போகும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமாக பில்லை தீட்டிடுவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து எத்தனை பேர் இருக்கீங்க, நாங்கள் 8 பேர் இருக்கோம்னு நான் சொல்லி 8 பேருக்கு 10 பேருக்கு காஃபி போட்டு 10 கிளாஸ் கொடுத்து பண்ணதும் இல்லாமல் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. நாங்கள் தான் சரி வேண்டாம், ஏன்னா எங்களுக்கு இப்போ நாங்கள் கிளம்புனா தான் நைட்டுக்குள்ளேயாவது போக முடியும். இல்லைன்னா ரொம்ப நைட் ஆகிட்டுனா ரூம் போய் தேட முடியாது. ஒரு விஷயம் நம்ம ரூம் தேடணும், அது ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டு சத்தியமாக வரக்கே மனசில். அதுவும் அந்த பாப்பாலாம் பார்த்திங்கன்னா நைட்டு எனக்கே தெரியாமல் என்ன வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா, வீடியோ ஃபோட்டோ. அப்புறம் அவங்க அம்மா வந்து என்கிட்ட காமிக்கிறாங்க, பாரு உன்னை வீடியோ எடுத்திருக்கா, பாப்பாவுக்கு பிடிச்சிருக்கா, நீ ரொம்ப அழகாக இருக்கேன் அப்படி இப்படின்னாங்க. நான் ஒன்று சொன்னேன், அவனா அந்த பொண்ணு அவங்க அம்மா சொல்லு, நான் ஒன்றும் அழகெலாம் இல்லைங்க, சும்மா இந்த பைக்கிங் இந்த ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டோன்னா பாப்பாவுக்கு புதுசாக இருந்திருக்கும் அப்படின்னு. ஓகே, அவர் செம்ம ஒரு ஃபன். நல்லா நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் எனக்கு நல்லா டயர்டாயிருச்சு உடனே. அப்புறம் அவங்களே நீங்கள் கொஞ்சம் தூங்குங்க, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு நல்ல கம்பெனி உண்மையாக. ஒரு எப்படி சொல்ல, ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க, எங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடையாது. அது அந்த வீடை வச்சு நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணல. ஆனால் ஒரு பெஸ்ட்டு ஸ்டே. இப்போ கூர்க்கு வரீங்கன்னா ரூமை விட இது நல்லா இருந்துச்சுன்னா, இப்போ நாங்கள் நேற்று ஒரு ரூம் போனோம். ஃபஸ்ட்டு 8000 ருபீஸ் சொன்னாங்க எங்களுக்கு அந்த ரூமில். ஆனால் அந்த ரூமை விட இது வந்து ரொம்ப பெட்ரு. ரொம்ப அந்த ரூம் பார்த்திங்கன்னா 8000 சம்திங் எவ்வளோ வந்துச்சு. ஒரு தலைக்கு வந்து பார்த்திங்கன்னா 800 கணக்கு வச்சு வந்துச்சு, சரிங்களா. ஆனால் அவங்க வந்து பேமெண்ட் 8000 கேட்டாங்க ஒரு ரூமில். இன்னொரு ரூமில் பார்த்திங்கன்னா 6000 கேட்டாங்க, இன்னொரு ரூமில் 5000 கேட்டிருந்தாங்க. ஆனால் அது எல்லாமே ரூம், புரியுதாங்க, ஒரு லாட்ஜ். ஆனால் இது அப்படி இல்லை, ஒரு ஹோம் ஸ்டே வேறு லெவலில் இருந்துச்சு. உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக கூர்க்கு வந்தீங்கன்னா வாங்க. அட்ரஸ் லிங்க் கொடுக்குறேன், அட்ரஸ் கொடுக்குறேன், நம்பர் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்டே பண்ணுங்கள்.
உண்மை நான் வந்து கூர்க்குன்னொன்னே நான் பெருசாக ஒன்றும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணல. நான் அந்தளவுக்கு என்ன இருக்க போகுது, நம்ம சும்மா போயிட்டு வர போகிறோம்னு நினச்சேன். ஒரு எப்படி சொல்ல, ஒரு ஃபுல் கொடைக்கானல் சொல்ல முடியாது. ஏன்னா கொடைக்கானல் வந்து எப்போவுமே சில்லாக இருக்கும். பகலில் ரொம்ப ஹீட்டாக இருக்குமே தவிர நைட் ரொம்ப சில்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட் வந்து எங்களுக்கு ஒரு 11 o'clock பிறகு தான் சில்னஸ் தெரிஞ்சிச்சு, ஃபீல் ஆச்சு. மேபி நாங்கள் காலையில் ஃபுல்லாக ரொம்ப ஹீட்டில் அலைஞ்சனால எங்களுக்கு அப்புறம் தான் உடம்பே கூலிங் ஆச்சுன்னு நினைக்கேன். ஆனால் நைட் ஒரு 11 மணி பிறகு தான் சில் ஆச்சு. ஏன்னா நாங்கள் அந்த எனக்கு இந்த டைமிங் எப்படி நான் வச்சுருக்கேன்னா, நான் நைட் 11 மணி வரைக்கும் அவங்க எங்கள் கூட தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க பாப்பா. அதனால் அந்த டைமிங் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் நல்ல கூலிங் தான் நைட்டு. அப்புறம் நான் விடிய காலம் 5 மணிக்கு எந்திரிச்சு வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். நம்மளுக்கு இது எப்படி வைப் ஸ்டேட்டஸ்க்கு அப்புறம் மானிட்டேஷன் ஷார்ட்ஸுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருந்தேன். அது ஒரு பக்கம் எடுத்துருந்தனால டைம் காலையில் ஆயிடுச்சு. காலையிலே அந்த ஆண்டி மட்டும் வந்துட்டு டீ வேணுமான்னு கேட்டாங்க. எனக்கு மட்டும் உடனே, ஏன்னா அப்போ நான் மட்டும் தான் முழிச்சிருந்தேன். வேணுமான்னாங்க, இல்லை வேண்டாம் அப்படின்னு. உடனே அப்புறம் போயிட்டு ஏன்னா காலையில் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு கப்பல் வந்து கிளம்புனாங்க, ஜோடி கிளம்பிச்சு. ஸோ அதனால் டோர் ஓப்பன் பண்ண வேண்டி இருந்துச்சு கீழே. அதனால் அவங்க வந்திருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவங்களே வந்து திரும்ப எல்லோரும் எந்திரிச்சு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க பாட்டுக்கு. உடனே அப்புறம் அவங்களே வந்து எல்லாருக்கும் காஃபி கொண்டு வரேன்னாங்க. உடனே பசங்களாம் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா காசு நினச்சிட்டு, ஏன்னா நான் இப்போ 10 ரூபா 20 ரூபானா ஓகே, சில இடத்துல ஒரு காஃபி 50 ரூபான்ட்டு பே பண்ணி 8 பேருக்கு நான் எவ்வளோ வச்சு பாருங்க அப்படின்னு நினச்சி பயந்துட்டாங்க. ஏன்னா பசங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்கேம் நடந்திருக்குங்க. இதுக்கு முன்னாடி எல்லா ரூம்லேயும் எல்லா ஸ்டேலையும் இது நடந்திருக்கு. ஆனால் அதனால் அந்த ஒரு காரணத்தினால வேண்டான்னு நான்லி. என்னங்க இது. ஸோ நேற்று நைட் வரும்போது வீடியோ எடுக்க முடியலங்க, ஏன்னா இருட்டாயிருச்சா. வீடியோ எடுத்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கல. இப்போ பகலில், அதனால தான் சரி வீடியோ எடுத்துருவோம், பகலில் கூர்க்கு காமிப்போம். ஆனால் கூர்க்கும் கொடைக்கானல் மாதிரி இருக்குது. ஊட்டியோட கம்பேர் பண்ண முடியாது, கொடைக்கானலோட கம்பேர் பண்ணலாம். சில்னஸ் இல்லை, ஆனால் மற்றபடி ஃபீலிங். ரெண்டாவது ஸ்கேம் இல்லை, அது ரொம்ப முக்கியம். இப்போ கொடைக்கானல்லாம் ஸ்கேம் அதிகமாக இருக்கும். ரூம் ஸ்கேம் இருக்கும், நிறைய ஸ்கேம் பண்ணுவாங்க. ஃபுட்டுலலாம் பயங்கர ரேட் போடுவான்லு. இங்கே அந்த ஸ்கேம் இல்லை.